மக்கள் வணக்கம். இது ஆச்சி மசாலா வழங்கும் நம் நாட்டு சமையல். கலைகள் அப்படின்னு எடுத்துட்டா உலகத்துல 64 கலைகள் இருக்குங்க. ஒவ்வொரு கலையும் ஒரு குறிப்பிட்ட மக்களோட சம்பந்தப்பட்டிருக்கும். ஆனா உலகத்திலேயே சமையல் கலை மட்டும்தான் உலகத்துல உள்ள அத்தனை மனிதர்களோடையும் சம்பந்தப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கலை அப்படின்னு சொல்லலாம். அதுவும் நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நம் நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தோடைய சமையல் கலை பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட மிகவும் சிறப்பான விஷயம். அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம பார்க்க போறது ஒரு மிகச்சிறந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசோட தலைநகரம் லக்னோ. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நகரம் லக்னோ. அந்த நகரத்துல இருந்து ஆவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு முறை அப்படின்னு சொல்லலாம். ஒரு தனிப்பட்ட உணவு முறை அது. அந்த உணவு முறையில் இருக்கக்கூடிய உணவுகளை தான் இன்னைக்கு செய்து காட்டுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க சமையல் கலை வல்லுநர் திரு முகமது ஷரீப் அவர்கள். வணக்கம் ஐயா. இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவு முறை இல்லையா? பொதுவாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்று பார்த்துட்டு இருப்போம். அந்த ஆவாது அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல போனா முகலாயர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அந்த உணவு வகையில அப்படின்னு சொன்னாங்க. எப்படி அதிகம் காரமா இருக்குமா? இல்ல, காரம் அப்படின்றது கிடையாது. அவங்க என்னன்னா யூஸ் பண்ற எல்லா ஐட்டம்ஸ் லைக் ரொம்ப ரிச் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதுல கொஞ்சம் நிறைய நல்ல மேம்போக்கான பொருட்கள் நிறைய சேர்க்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் மாமிசங்கள் நிறைய இருக்கும். அசைவம் சார்ந்தது, கரம் மசாலாக்கள், அந்த மாதிரி பொடி தூள்கள் எல்லாம் நிறைய இருக்கும். சரி, இன்னைக்கு எந்த உணவு வகை செய்து காட்டுறீங்க? இன்னைக்கு யாக்னி ஷோர்பா அப்படின்ற ஒரு யாக்னி ஷோர்பா. ஆமா, அப்படினா என்ன அர்த்தம்? அது நம்ம சாதாரணமா சொல்ற ஆட்டுக்கால் சூப் சொல்லுவோம். ஓ, ஆட்டுக்கால் சூப்புக்கு பேரு தான் யாக்னி ஷோர்பா. அது மட்டன் ஸ்டாக் எடுப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆட்டுக்கால், அதாவது அந்த முறையான தீச்ச ஆட்டுக்காலை வச்சுட்டு செய்ய போறோம். சரி, என்னென்ன பொருட்கள் தேவை? தேவையான பொருட்கள் வேக வைத்த மட்டன் கால், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, தேங்காய் பால், பச்சை மிளகாய், எண்ணெய், லவங்கம், பட்டை, ஏலக்காய், கொத்தமல்லி, மஞ்சள் தூள், மிளகு தூள், உப்பு. ஆரம்பிக்கலாம். தாராளமா அடுப்பு பற்ற வச்சு ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஆட்டுக்காலை தீச்சு எடுத்துட்டு அதை முறையா வெட்டி கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், தண்ணீர் அதை போட்டு தீச்சதுக்கு அப்புறமா நம்ம உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் தண்ணீர் போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொதிச்சு அந்த சாஃப்டா இருக்கணும். அதாவது எவ்வளவு நேரம் கொதிக்க வைக்கணும்? எவ்வளவு நேரம்ன்றதுல கொஞ்சம் முத்தினதா இருந்தா ஒரு மணி நேரம் ஆகும். இப்ப சாதாரண நமக்கு இளங்கறி அதாவது இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ், அதாவது 15 நிமிடத்திலேயே அது சரியா வெந்துடும். ஆமா. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கொஞ்சம் எண்ணெய் விடுறோம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்ப்பாங்களா எப்படி? எண்ணெய் அதிகம், ஒரு மீடியமான இது போதுமா? ஆமா, போதும். ஏன்னா சூப்ல நிறைய எண்ணெய் மிதக்கும் இல்லையா மேல. அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம அந்த சூப் அதோட அந்த தண்ணீரும் அதுலயே இருக்கு. அந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்தலாம். ஆமா, யாக்னி அப்படின்றது மட்டன் ஸ்டாக் அப்படிம்பாங்க. ஓகே, அதை பேஸ் பண்ணி நம்ம அதுல உப்பு போட்டு நம்ம உப்பு, மஞ்சள் தூள் போட்டுருக்கோம். உப்பும் போட்டுருக்கோம், மஞ்சள் தூள். ஆமா, மஞ்சள் தூள். சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சூப்புக்கு முக்கியமா அந்த கரம் மசாலா வேணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் கரம் மசாலா அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணுத்தையும் போடுறோம். எண்ணெய் சூடாகணும். ஒரு 2 நிமிஷத்துல சூடாயிரும். எல்லாமே நம்ம முழுசா போடுறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே. சரி, இதை அவங்க கடை மசாலா அப்படிம்பாங்க. அதாவது முழுமையான கடைன்றது முழுமை அப்படின்னு. ஆமா, பவுடர் பண்ணாம இருக்கு இல்லைங்களா? அவங்க பொதுவா அந்த பவுடர்னு சொல்லக்கூடிய பொடி வகைகள் பயன்படுத்த பொடி வகைகளை அவங்களே ரோஸ்ட் பண்ணிட்டு பவுண்ட் பண்ணி வச்சிருவாங்க. அதாவது அவங்களே கடாயில வறுத்து அதை பவுடர் பண்ணி வச்சிருவாங்க. வீட்லயே அந்த மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆவாத் குசின் பார்க்கும்போது முக்கியமா தந்தூரி ஐட்டம்ஸ் நிறைய பண்ணுவாங்க. லைக் தந்தூரி சிக்கன், தந்தூரி மட்டன், அதுக்கப்புறம் ஆமா தந்தூரி நான், ரோட்டிஸ் அதெல்லாம் அங்க ஜாஸ்தி உண்டு. அதாவது அவங்களோட குக்கிங் மெத்தடே அடுப்பு, அதாவது அடுப்புல தீய தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் முதல்ல ஆவாத்ல இன்னும் சொல்ல போனா அறிமுகப்படுத்தினதே ஆவாத் அப்படின்னு தான் சொல்றாங்க. பொதுவா ஆவாத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கொஞ்சம், அதாவது கம்மியான நெருப்புல ரொம்ப நேரம் வேக வைக்கிறது, தம் கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த முறையை முதல்ல அறிமுகப்படுத்தினதே ஆவாத் அவங்களுடைய முறையில தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இன்னைக்கும் அவங்க செய்யற எல்லா உணவு முறைகளையும் அதிகபட்சமா இந்த பழக்கத்தை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுடைய முழு அந்த இது இந்த முழு கரம் மசாலா சரியா பொரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன சேர்க்கணும்? அடுத்து வெங்காயம் சேர்க்கணும். இது ஒரு ஆட்டுக்கால் எடுத்திருக்கோம். அதாவது 4 கால்கள் கொண்ட ஒரு ஆட்டோடைய 4 கால்கள் எடுத்திருக்கோம். ஆமா, நிறைய பேர் ஆட்டுக்கு எத்தனை காலும்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வெங்காயம் ரொம்ப வதக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு. ஆமா,
வந்திருக்கு. இப்போ இதோட நம்ம என்ன பண்ணுறோன்னா பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாயை போட்டிருக்கோம் காரத்திற்கு. பொடிசா நறுக்கி. ஆமாம் ஆமாம், பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம், மிளகாய் தூள் கிடையாது. அதுக்கு இணையாக மிளகுத்தூள். இப்போ இதையும் வதக்கிட்டோம். அப்புறமா அதோட என்ன பண்ணுறோன்னா இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணுறோம். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு. முதல்ல அந்த முழுமையான கரம் மசாலா போட்டோம், அதுக்கடுத்து இதெல்லாம் போட்டே வந்துருக்கும். இஞ்சி பூண்டு விழுது போட்டோன்னா ஒரு தனி வாசனை வர ஆரம்பிச்சிடும். பொதுவாகவே எப்பயுமே இஞ்சி பூண்டு விழுது வந்து நீங்கள் அன்னைக்கே அரைச்சி அன்னைக்கே யூஸ் பண்ணுங்கள். ஓ, அதான் இன்ஸ்டன்ட் இல்லைனா வந்து பழசு யூஸ் பண்ணும்போது அதோட வாசனை வந்து நம்ம குறையும். ஓஹோ. தக்காளி. பொதுவாக கடைகளில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து நமக்கு நிறையாவே கிடைக்கும். ஆனால் அந்த மாதிரி கிடைக்கிறத விட உடனே நம்மளே அரைச்சி போட்டாதான் அதோட சுவையும் மனமும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து வதங்கி இருக்கு. இதோட நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்ட போகிறோம். கொஞ்சம் போதும். கொத்தமல்லி கொஞ்சம் போடுறோம். கொத்தமல்லி நம்ம எப்பவுமே கடைசியாக தானே போடுறோம். இப்போ வந்து முன்னாடி பண்ணுறதால கொஞ்சம் நீங்கள் கொதிக்கும் போது உங்களுக்கு அந்த வாசனை சேர்ந்து வரும். அதனால நம்ம எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் வதக்கும் போது உங்களுக்கு அந்த வாசனை அதிகமாக இருக்கும். இப்போ நம்மளோட அந்த ஆட்டுக்கால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். தெளிக்காமல் இருக்க கொஞ்சம் இதாக போடணும். முதல்ல தண்ணி அதை அப்படியே தள்ளி விடுங்க கரண்டிலேயே. இதையும் போட்டுருக்கோம். பொதுவாகவே ஆட்டுக்கால் சூப் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து மருத்துவர்களே சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லது, நிறைய விஷயங்களுக்கு நிறைய வியாதிகளுக்கே இது குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது எவ்வளோ நேரம் மறுபடியும் வேக? இது வந்து ஏற்கனவே இது வெந்து முடிஞ்சு. ஆமாம், இதோட பச்சை வாடை போகிறதுக்கு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து இதை மூடி வைக்கலாம். கொதிச்சது போதுமா? நல்ல பதமாக கொதிச்சிருச்சு. அடடா, திறந்தோடனே என்ன ஒரு வாசனை தெரியுமா? நீங்களாம் இதை வீட்டில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பக்கத்து வீட்டில் அடுத்த வீட்டில் இருந்துலாம் வந்து கேட்பாங்க என்னங்க சமைக்கிறீங்க அப்படின்னு. இந்த தேங்காய் பால் வேற சேர்க்கணுமா? ஓஹோ. கொஞ்சம் பறிச்சுக்கலாம். பொதுவாகவே தேங்காய் பாலை சேர்க்கும் பொழுது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. கடைசியில் இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தேங்காய் பால் சேர்த்து இறக்கிடுறது வந்து ரொம்ப நல்லது இல்லைங்களா? இதோட நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பும் மிளகு தூள், கருமிளகு தூள், மிளகு கருமிளகு தூளா? ஆமாம். இல்லை கிடைக்கலன்னா நம்ம சாதாரண மிளகு தூளும் சேர்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏற்கனவே நம்ம அந்த ஆட்டுக்கால் வேக வைக்கும் பொழுது நம்ம உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். இப்போ மறுபடியும் இந்த சேர்த்த விஷயங்களுக்காக பார்த்தீங்களா சுலபமாக வந்து எப்படி நம்ம செய்கிறோம்னு நிறைய பேர் வந்து ஆச்சரியப்படுற ஒரு விஷயம். ஆமாம், நம்ம ஊர்ல வேற நிறத்துல இருக்கும் இல்லையா? தமிழ்நாட்டுல வந்து வேற நிறத்துல இருக்கும். இதுல தேங்காய் பால் சேர்க்கிறோம். பொதுவா நம்ம வந்துட்டு தேங்காய் பால் சேர்க்க மாட்டோம், ஆனா இவங்க வந்து தேங்காய் பால் சேர்க்கறாங்க. அதான் ஆட்டுக்கால் சூப்புக்கும் யாக்னிஸ்வருக்கும் உள்ள வித்தியாசம்னு நினைக்கிறேன் இல்லையா? கண்டிப்பா. இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். அழகான ஒரு மறுபடியும் மூடி வைக்கணுமா? வேண்டாம், இப்போ வந்து கொதிச்சுட்டு இருக்கு. கொதிச்சிருச்சு இல்லையா? தேங்காய் பால் போட்டதும் சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை மாத்திடலாமா? சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இது கொதிப்பு முடியறதுக்கு முன்னால கொஞ்சம் வந்து கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து திக்னஸ்க்காக போடுவாங்க, திடத்துக்காக. நம்ம வந்து தேங்காய் பாலை மட்டும் தான் போட்டுருவோம். நம்ம என்ன பண்றோம்னா ஒரு இதோட அந்த ஸ்டாக், அதாவது ஷொருப் அதை வந்து போடுறோம்.
பொதுவா வந்துட்டு யாக்னி ஷுரூப் அதாவது ஆட்டுக்கால் சூப்புங்கிறதே ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். அதுல தேங்காய் பாலும் சேரும்போது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி வந்து இருக்கு அலங்காரத்துக்காக. அருமையான யாக்னி ஷுரூப் உங்களுக்காக தயாரா இருக்கு. நீங்க இதை சுவைச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. எல்லாமே சரியான அளவுல இருக்கு. அது அதிகமான காரமோ இல்ல காரம் கம்மியோ இல்ல உப்போ எதுவுமே இல்லாம எதுவுமே வந்து தப்பா போயிடாம ரொம்ப சரியா ரொம்ப சுவையா நம்ம வழக்கமா சாப்பிடுற ஆட்டுக்கால் சூப்ல இருந்து ரொம்ப வித்தியாசப்பட்டு வேற வகையான ஒரு நல்ல ஒரு யாக்னி ஷுரூப். உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் வீட்ல முயற்சி பண்ணி பாருங்க. உங்களோட குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இது ஒரு ஆரோக்கியமான உணவும் கூட. ரெண்டாவது என்ன பண்ணி கட்ட போறீங்க? அண்டா பராட்டா. அண்டானா முட்டை. அது மட்டும் எனக்கு தெளிவா தெரியும். பரோட்டா அதனால முட்டை பரோட்டா. கொஞ்சம் வித்தியாசமா பண்றோம். நம்ம பக்கம் இருக்க மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா. சரி சரி. இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்க. பொருட்கள் வந்து கோதுமை மாவு, முட்டை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய். பொதுவா நம்ம ஊர்ல வந்துட்டு முட்டை பரோட்டா அப்படிங்கறது வந்துட்டு முட்டையை உடைச்சு ஊத்தி கொத்து பரோட்டா மாதிரி போடுவாங்க. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த மாதிரி இருக்காது. இங்க கொடுத்துருங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு 200 கிராம் டோ எடுத்திருக்கேன். இப்போ 200 கிராம் அப்படிங்கிறதுல நம்ம ரெண்டு பரோட்டா தான் உருவாக்க முடியுமா? ஆமா ஆமா. ஓஹோ. என்ன பண்றோம்னா இது பிசையற முறையே கொஞ்சம் வித்தியாசமா பிசையறாரு. சப்பாத்திக்கு தேய்ச்ச மாதிரி நம்ம என்ன பண்றோம் இத. ஆனா மாவு மட்டும் கொஞ்சம் பெரிய உருண்டையா எடுத்துறோம் இல்லையா? ஆமா. ஏன்னா முட்டை வந்து 2 பக்கங்களும் நம்ம போடுறோம். ஓஹோ. இப்போ போடும்போது உங்களுக்கு சின்ன அளவுல இருந்தா உங்களுக்கு அது கொள்ளாது. ஓஹோ. சரிங்களா? பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் எப்படி சிற்றுண்டியா சாப்பிடுறாங்களா இந்த மாதிரி இல்ல இது வந்து காலையில மாலையில அந்த மாதிரி உணவா எடுத்துக்கலாம். சைட் டிஷ் எல்லாமே கூட எடுத்துக்கலாம் இது. சரிங்களா? இப்போ வந்து இது கொஞ்சம் எண்ணெயை கொடுத்து அப்ளை பண்றோம். எண்ணெய் அப்ளை பண்ண பிறகு இது வந்து ஒரு வித்தியாசமான முறையில் வந்து இதை நான் ரோல் பண்ணுறேன். நைஃபை தான் நைஃப் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபோர்க்கை வச்சுட்டு பண்ணுறோம். கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பார்த்தீங்களா சிரமமே கிடையாது. செய்முறை உண்மையாகவே கொஞ்சம் வித்தியாசமான செய்முறைன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா நிறைய லேஸ் வருது இல்லைங்களா? ரோஜா பூ மாதிரி இதழ்களோட வந்துருக்கு. இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நடுவுல சரியா அதை வந்து கட் பண்ணி அதை அப்படியே வந்து சுத்தி நீங்க மேல் பக்கத்தை நோக்கி அழுத்தி வச்சிருக்கீங்க. அந்த கீழ் பக்கத்தை வந்து கொஞ்சம் நீங்க கீழே அழுத்திட்டீங்க. அது வந்து அமைஞ்சிரும். சரிங்க? அதே மாதிரி அடுத்து சுலபமா பரோட்டா செய்யலாம் நம்ம யாருக்கும் தெரியாம போச்சே. நிறைய பேருக்கு வந்து எப்படி சுருட்டுறதுன்னு தெரியாது இல்லைங்களா? அதுக்காக அடுத்ததும் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் மாவை வைக்கிறோம். எனக்குமே நம்ம வந்து ஒரே மாதிரி எடுத்துக்க வேண்டாம் இல்லைங்களா? கொஞ்சம் இது வந்து லாச்சா அப்படிம்பாங்க. லாச்சா. ஆமா. இது வெறுமையா நீங்க செஞ்சது லாச்சா பரோட்டா இது பேர். ஓஹோ. ஆமா. இந்த மாதிரி செஞ்சு எடுத்தோம் முட்டை இல்லாம. ஆமா ஆமா. இப்ப இதுக்கு வந்துட்டு மைதா மாவுல செஞ்சா வருமா இந்த மாதிரி? அது மைதா மாவுல வரும். எல்லாத்துலயும் தான் வரும். மைதா மாவுனும் போது நீங்க பண்ணும்போது வந்து உடனடியா வந்து அதை எடுத்துக்கணும். ஆமா. நீங்க வந்து ஏற்கனவே நிகழ்ச்சிகள்ல சொன்ன மாதிரி உடனே சாப்பிடணும். ஆமா. இல்லனா அது வந்து ஒரு மாதிரி ரப்பரி ஆயிடும். ரப்பர் தன்மை ஆயிடும். சூடா எடுத்துக்கும் போது உங்களுக்கு பரோட்டா வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். ஆனா மைதாவோட சப்பாத்தி வந்துட்டு நம்ம அதாவது கோதுமை மாவுல செய்யும்போது ஆரோக்கியமா இருக்கும். ஆமா. வெச்சுக்கோங்க இந்த மாதிரி சும்மா அந்த கோன் ஷேப், அதாவது கோன் வடிவம். இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு இதை வந்து இந்த லேயர்ஸ், அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று விழுற மாதிரி கடைசியில் இருக்க துண்டா விழி அதை கொஞ்சம் உள்நோக்கி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் தேய்க்க போகிறோம். தேய்க்கும் போது நல்லா அழுத்தி வந்து இந்த லேயர்ஸ், அதாவது இந்த வடிவங்களில் வெளியில் வர மாதிரி பண்ணுங்க. ஓ, நல்லா அழுத்தி தேய்க்கணும். ஆமாம்.
ஏன் பரோட்டா சாப்பிடும்போது உள்ள இருந்து ஏடி ஏடா வருதுன்ற விஷயமே இப்பதான் நமக்கு தெரியுது. பார்த்தீங்களா? இப்போ வந்து இது அழகாக வந்துட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பெரிய அளவுல தான் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இதை வந்து ஒரு தவா வச்சிருக்கோம், அது சூடு பண்ணியிருக்கோம். அதோட வந்து நான் இதில் ஆச்சி மசாலா வழங்கும் நம் நாட்டு சமையல் இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் நம் நாட்டு சமையல் தொடர்கிறது. வச்சுக்கோங்க இந்த மாதிரி சும்மா அந்த கோன் ஷேப், அதாவது கோன் வடிவம் இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த லேயர்ஸ், அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று விழுற மாதிரி கடைசியில் இருக்க துண்டா விழும், அதை கொஞ்சம் உள்நோக்கி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் தேய்க்க போகிறோம். தேய்க்கும் போது நல்லா அழுத்தி வந்து இந்த லேயர்ஸ், அதாவது இந்த வடிவங்களில் வெளியில் வர மாதிரி பண்ணுங்க. ஓ, நல்லா அழுத்தி தேய்க்கணும். ஆமாம். ஏன் பரோட்டா சாப்பிடும்போது உள்ள இருந்து ஏடி ஏடா வருதுன்ற விஷயமே இப்பதான் நமக்கு தெரியுது. பார்த்தீங்களா? இப்போ வந்து இது அழகாக வந்துட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பெரிய அளவுல தான் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இதை வந்து ஒரு தவா வச்சிருக்கோம், அதை சூடு பண்ணியிருக்கோம். அதோட வந்து நான் இதில் இப்போ வந்து தவா சூடாயிருச்சு. நம்ம வந்துட்டு இந்த பராட்டா அதாவது இப்போதைக்கு சப்பாத்தி, இனி அது பரோட்டா இல்லை, இப்போவே பரோட்டா ஆயிடுச்சு இல்லையா? அந்த சுருட்டி பண்ணோடனே அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு தேவையான வந்து ஒரு கலவையை வந்து ரெடி பண்ணிக்கலாம். முட்டை, இன்னொரு முட்டையை எடுத்துக்கோங்க. அதோட வந்து சில பொருட்கள், அதாவது கொத்தமல்லி, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள் கொஞ்சம், திருப்பி போடலாம் இல்லையா? கரம் மசாலா, இது வந்து அடுத்த சைடும் குக் ஆகிருக்கு. எண்ணெயை வந்து கொஞ்சம் ஒரு சைடு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து முட்டை, கரம் மசாலா, கொத்தமல்லி, உப்பு, ஆமாம், அதுதான் சேர்த்துருக்கோம் இல்லையா? ஒரு சைடு வந்து எண்ணெய் வந்து ஊற்றிருக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த சைடு வந்து இதை வந்து நல்லா நம்ம ஆம்லேட் பண்ணுற மாதிரி நம்ம முழுக்க அதெல்லாம். இப்போ வந்து நம்ம ஒரு பரோட்டாக்கு வந்து 2 முட்டை எடுத்துருக்கோம். ஆமாம், 2 சைடும் நம்ம போடலாம். இது ஒரு சைடு முதல்ல போட்டுக்கோங்க. ஓ, இது வேகணும் இல்லையா? ஆமாம், வெள்ளமாக போட்டுக்கோங்க. உண்மையிலே ரொம்ப வித்தியாசமான ஒரு உணவு வகையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சைடு வந்து இதை வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ அடுத்த சைடு நம்ம இதை போடுறோம் இல்லைங்களா? இதை வந்து கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணுறோம். பார்த்தீங்களா? அது வந்து அந்த சைடு வந்து நல்லா அழுத்தி, இன்னொரு பக்கமும் இது நம்ம சேர்க்கணும். ஏன்னா அது குக் ஆகிற வரைக்கும் இன்னொரு பக்கமும் நம்ம இது சேர்த்துக்கணும். முட்டை கலவையை சேர்க்குறோம். எனக்குமே நீங்கள் ஆம்லெட் பார்த்துருக்கீங்க, பரோட்டா பார்த்துருப்பீங்க. இது ரெண்டையும் சேர்த்த ஒரு வித்தியாசமான உணவு வகைன்னு தான் சொல்லணும். ஆமாம், கண்டிப்பாக குழந்தைங்க வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தோன்னா மறுபடியும் எப்போ செஞ்சு தருவீங்க அப்படின்னு அடம்பிடிச்சு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான இது. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையே கிடையாது, சுலபமும் கூட. ஆமாம். அண்டா பரோட்டா அப்படின்னா லாச்சா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு முதலே நான் காமிச்சு கொடுத்துருக்கேன். சைடில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, அது பிடிக்காமல் வரும். மறுபடியும் திருப்பி போடணும். திருப்பி போடணும். ஒரு செகண்ட் கழிச்சுட்டு
இது நீங்கள் வந்து பரோட்டாக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து இந்த பேன் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்கும்போது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இப்போ இது வந்து அந்த சைடு வந்து குக் ஆகிட்டுருக்கும். அடுத்த சைடு நீங்கள் டர்ன் பண்ணும்போது இதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபோர்க்கு ஒரு ஸ்பூன் வச்சுட்டும் டர்ன் பண்ணலாம். பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் கஷ்டமே கிடையாது, ரொம்ப சுலபமாக பண்ணலாம். ஏன்னா எல்லாமே இதுலேயே தான் இருக்கு. ஏன்னா நீங்கள் அந்த இதில் என்னென்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அதை எப்படி அதை வந்து நம்ம நறுக்கி அதை சுற்றி எடுக்கிறோம். அந்த சுருள் செய்யறது கொஞ்சம் இதுல கடினம், அதுக்கு கொஞ்சம் பழக்கம் வேணும். அதே மாதிரி முட்டையோட சேர்ந்து அந்த பரோட்டாவை திருப்புறதும் கொஞ்சம் கடினம். இது ரெண்டு விஷயங்களும் பரோட்டாவே தெரியாது, ஆம்லெட்ன்ற மாதிரி இருக்கும். நிச்சயமா. ஆனா அது வந்து சாப்பிடும் போது தான் அது வந்து உள்ள பரோட்டா இருக்குதுன்ற அப்படிங்கிற விஷயமே தெரியும். இது வந்து கொஞ்சம் இப்படி திருப்பியும் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து சர்வ் பண்ண போகிறோம். இதுக்கு பொதுவாகவே இணை உணவு தேவையே கிடையாது இல்லையா? இணை உணவு தேவை கிடையாது. வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து தந்தூரி ஃபுட், அதாவது மாமிசம், தந்தூரி சிக்கன், தந்தூரி ப்ரான்ஸ், இல்லை பன்னீர் டிக்காஸ் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எடுத்துப்பாங்க. குழம்பு தன்மையாக இருக்கக்கூடிய எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து சர்வ் பண்ண போகிறோம். அடுப்பான தெரியலாம் இல்லையா? அண்டா பரோட்டான்னு சொல்லியிருக்கோம், ஆனால் நீங்கள் பார்க்கும்போது இதில் வந்து ஆம்லெட் மட்டும் தான் தெரியும். பரோட்டான்றது நீங்கள் சாப்பிடும்போது மட்டும் தான் தெரியும். கண்டிப்பாக 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 நிச்சயமா இதை சுவைச்சு பார்த்தா தான் அதோட சுவை எப்படி தெரியும். சப்பாத்தி சாப்பிட்ருப்போம், ஆம்லெட் சாப்பிட்ருப்போம், ஆனால் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நல்ல கலவையாக நல்ல ஒரு இணை உணவாகவே இருக்குது. இது எப்படின்னா இது ரெண்டுமே இணை உணவாயிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி தனியாக ஒரு இணை உணவு தேவையில்லை. இந்த கோதுமை மாவுக்கு இந்த முட்டையே வந்துட்டு ஒரு இணை உணவாக ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சுவையான சத்தான ஆகாரம்னு சொல்லலாம். இன்னைக்கு நீங்கள் செய்து காட்டின 2 உணவு வகைகளுமே ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது, ரொம்ப சுவையாக இருந்தது. நன்றி. வணக்கம். இன்னைக்கு நீங்கள் பார்த்த 2 உணவுமே அசைவ உணவுகள் தான், ஆனால் 2மே ரொம்ப ஆரோக்கியமான உணவுகள். கண்டிப்பாக வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்க.